வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஆமாங்க, தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. நம்ம யோகஸ்ரீயோட ஒரு நெகிழ்ச்சியான பயணத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜி தமிழ் சரிகமப மேடை பல இளம் கலைஞர்களோட கனவுகளை நனவாக்கும் ஒரு மந்திர மேடைனே சொல்லலாங்க. பாடல்களோட திறமையை வெளிக்கொண்டு வருவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட தனிப்பட்ட ஆசைகளையும் அது நனவாக்குதுங்க. அப்படி தன்னோட வாழ்நாள் கனவை இந்த மேடை மூலமாக அடைந்திருக்காங்க நம்ம எல்லாரையும் மகிழ்வித்த யோகஸ்ரீ தாங்க. இவங்க இந்தியாவோட பெருமைமிகு பாடகி பி சுசிலா அம்மையாரை சந்தித்ததை ஒரு நெகிழ்ச்சியான பயணத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோங்க. அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் ரொம்பவே நெகிழ்ந்து போயிருந்திருக்காங்கங்க. அது எப்படி நடந்ததுன்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிகமப மேடையில் யோகஸ்ரீ தன்னோட தனித்துவமான குரல் வளத்தாலும் கிளாசிக்கல் பாடல்கள்னாலும் பக்தி பாடல்கள்னாலும் பாடும் திறமையாலும் ரசிகர்களை கவர்ந்தவங்க. ஒவ்வொரு பாடல்லையுமே தன்னோட முழுமையான அர்ப்பணிப்பை காட்டி நடுவர்களிட நல்ல பாராட்டுகளை பெற்றவங்க யோகஸ்ரீ. பி சுசிலா அம்மையாரோட மீது ஒரு தீராத பக்தியும் அவங்களோட பாடல்களை போலவே தானும் பாட வேணுன்ற கனவும் நீண்ட நாட்களாகவே இருந்ததுங்க. ஒரு நாள் அந்த கனவு நனவாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுதாங்க நினைவாயிருக்கு. அப்போ அவங்கள மீட் பண்ணும்போது எடுத்துக்கொண்ட புகைப்படம் தாங்க உங்களுக்கு நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். யோகஸ்ரீயோட நீண்ட நாள் கனவு ஜி தமிழ் சரிகமப மூலமாக நனவாகியிருக்கு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதன் மூலமாக அவங்க ரொம்பவுமே பிரபலமானாங்க. இப்போ ரீசண்டாக அவங்க சேலமில் ஒரு லோக்கல் ஆர்கெஸ்ட்ராவில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த ஆர்கெஸ்ட்ராவோட ஓனர் நம்ம பி சுசிலா அம்மையாரை நேரடியாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. அவங்க ரொம்பவுமே எமோஷ்னலாக இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸும் யோகஸ்ரீயும் சேர்ந்து பி சுசிலா அம்மையாரை மீட் பண்ணியிருக்கிறாங்க. யோகஸ்ரீ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் பாடும்போது சில மக்கள் நான் பி சுசிலா அம்மையாரை போல் பாடுறேன்னு என்னை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு அவங்கள ரொம்பவும் பிடிக்கும். அவங்க பாடல்களும் ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் நான் எப்போயாவது மீட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இந்த மீட்டப்பை இவங்க தான் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இதை நான் வாழ்நாள் ஃபுல்லும் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னல் ஆகி பேசியிருக்காங்கங்க. இவங்க இன்னும் பல்வேறு சாதனைகளை படைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை இந்த வீடியோவில் கொடுங்க. இன்னும் மென்மேலும் வளரணும்னு நாமும் வாழ்த்துறோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.